சொல்லுவோமா? 7 நானே என்பதை குறித்து இயேசு சொன்ன அந்த ஸ்டேட்மெண்ட், 7 நானே என்பதை குறித்த காரியத்தை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். சொல்லமா 7 I am. சொல்லமா 7, என் கூட சத்தத்தோடு இருங்க. 7 I am. எத்தனை I am? எத்தனை I am? 7 I am என்கிறதான காரியத்தை குறித்து பார்க்கிறோம். நானே என்று சொல்லி ஆண்டவர் அவருடைய குணாதிசயத்தை அல்லது அவருடைய கேரக்டரிஸ்டிக்ஸை, அவர் செய்கிறதான செயலை, அவருடைய பர்சனாலிட்டியை குறித்ததான செயல்பாடுகளை குறித்து அவர் நானே 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 என்று சொல்லி அவர் சொல்லி வந்திருக்கிறார். அதில் முதலாவது நானே என்கிற காரியத்தை நாம் பார்க்கலாம். முதலாவது நானே எல்லாரும் யாராவது சொல்ல முடியுமா? I am the bread of life. நானே ஜீவ அப்பம், நானே என்பதை குறித்து நாம் பார்த்தோம். அடுத்தது நம்ம என்ன பார்த்தோம்? நிறைய இருக்கு, அதனால சீக்கிரமா நான் போறேன். அடுத்தது நாம் என்ன பார்த்தோம்? பேச மாட்டீங்களா? I am the light of the world. என்ன? நானே இந்த உலகத்திற்கு ஒளியாய் இருக்கிறேன் என்பதை குறித்து நாம் கடந்த வாரங்களிலே பார்த்தோம். அதன் பிறகு I am the door. நானே வாசலாயிருக்கிறேன் அல்லது நானே வழியாயிருக்கிறேன் என்பதை குறித்து, டோராயிருக்கிறேன், கதவாயிருக்கிறேன் என்பதை குறித்து பார்த்தோம். அதன் பிறகு நான்காவதாக சொல்ல முடியுமா? I am the good shepherd. எல்லாரும் சொல்லலாமா? I am the good shepherd. அப்படின்னா பேட் ஷெப்பர்டும் இருக்கு தானே. அப்போ I am the good shepherd என்று சொல்லும் பொழுது இந்த உலகத்தில் நிறைய பேட் ஷெப்பர்டுகள் இருக்கிறாங்களே, என்னையும் உங்களையும் வஞ்சிக்க அநேக ஷெப்பர்டுகள் இருக்கிறாங்க. அவர்கள் ஷெப்பர்ட் என்று சொல்லி வருகிறார்கள், மேய்ப்பன் என்று சொல்லி வருகிறார்கள், தீர்க்கதரிசிகள் என்று சொல்லி வருகிறார்கள், சுவிசேஷகர் என்று சொல்லி வருகிறார்கள், இன்னும் பல விதமான பெயர்களை சொல்லி வராங்க. ஆனால் அவர்களுக்குள்ளாக நாம் குட் ஷெப்பர்டை தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதை குறித்து பார்த்தோம். ஐந்தாவதாக சொல்லுவோம், I am the resurrection and the life. Hallelujah. I am the resurrection and the life. நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாய் இருக்கிறேன் என்பதை குறித்து பார்த்தோம். கடைசியாக கடந்த வாரத்திலே ஆண்டவர் அற்புதமாய் நடத்தினார். I am the way, the truth and the life. நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன். ஆண்டவர் சொல்றாரு, நானே வழி. Believe his work. ஒரே ஜீவன் நான் தான். அவருடைய கிரியை நம்புங்கள், அவருடைய ஒர்க் நம்புங்க. அவர் வழி என்பதை எல்லாவற்றையும் செய்து விட்டார், தன்னுடைய கிரியைகளினால் செய்து விட்டார். எனக்காக மரித்தார், எனக்காக உயிர்த்தார், எனக்காய் மறுபடியும் வரப்போகிறார், எனக்காக ரத்தம் சிந்தினார், என் பாவங்களை சுமந்தார், எனக்காக பாடுகளை ஏற்றுக்கொண்டார், எனக்காக துக்கங்களை சுமந்து கொண்டார். அவருடைய கிரியைகள் மூலமாய் அதை நம்புங்க. அவரே சொல்றாரு, கிரியைகள் நிமித்தமாவது என்னை நம்புங்க அப்படின்னு சொல்லி அங்கலாய்ப்போடு அவர் சொல்றாரு. ஹல்லேலூயா. என் பிதாவினால் நீங்க நம்புங்க, அப்படி இல்லைனாலும் என் கிரியைகள், என் பிதாவில் நான் இருக்கிறது அதனால நம்புங்க, அப்படி இல்லைன்னா என் கிரியைகள் நிமித்தமாவது நம்புங்க, நானே வழி என்பதை என்று சொல்லி சொல்கிறார். அடுத்தது I am the truth-ஐ குறித்து பார்த்தோம். Believe his word. அவருடைய வார்த்தையை நம்புங்கள். இந்த உலகத்தில் அவர் வார்த்தை மாத்திரம்தான் சத்தியமாய் இருக்கிறது. ஹல்லேலூயா. அவர் வார்த்தையை தவிர இந்த உலகத்தில் வேறு சத்தியம் இல்லை. இதில் கவனமாய் நானும் நீங்களும் இருக்கணும். அடுத்தது த லைஃப் என்பதை பார்த்தோம். பிலீவ் ஹிஸ் விஷ். அவர் விருப்பத்தை கொஞ்சம் நம்புங்க. அவரோடு கூட நானும் நீங்களும் இருக்கணும்னு சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். என்னைய தேவன் பாருங்க, என்ன உங்களை ஒரு இடத்துல வச்சுட்டு அவர் ஒரு இடத்துல இருக்கணும்னு சொல்லி விரும்பலை. அவர் ஒரு பொசிஷனில் மேலே இருந்துக்கிட்டு நம்ம எல்லாம் ஒரு அடிமையாகவே வச்சுக்கிட்டு இருக்கணும்னு சொல்லி விரும்பலை. மனுஷங்க மாதிரி அவர் என்ன சொல்கிறாரு, அவர் கூடவே இருக்கணும். என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு, அப்படி இல்லாதிருந்தால் நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். ஆனால் நான் போய் உங்களுக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணுறேன். எதுக்கு? நீங்களும் நானும் என்னோடு ஒன்றாக நம்ம இருக்கணும்னு சொல்லி. ஹல்லேலூயா. இப்போ எவ்வளவு நல்ல தேவனை நாம் வணங்கி கொண்டிருக்கிறோம். ஆக கடந்த வாரம் வரைக்கும் 6 அயம் என்பதை குறித்து பார்த்தோம். இந்த வாரம் மிக முக்கியமாய் கடைசி அயமை பார்க்க போகிறோம். நம்ம எல்லாரும் சேர்ந்து சொல்லலாம், I am the wine. சொல்லமா? I am the
வைன். என்னப்பா வைன்னா அது வேற வைன் ஆச்சு. அந்த வைன் என்று சொன்னால் என்ன, தமிழில் என்ன சொல்லியிருக்கு, WINE இல்லை, அது வேற வைன், VINE, திராட்சை செடி. சொல்லமா, நானே மெய்யான திராட்சை செடி. இன்னொரு தடவை சொல்லமா, நானே மெய்யான திராட்சை செடி. அவர் சொல்றார் அழகாய் 1வது வசனத்தில், யோவான் 15:1 அவர் அழகாய் சொல்லுகிறார், நான் மெய்யான திராட்சை செடி, என் பிதா தோட்டக்காரராயிருக்கிறார். என்னவா இருக்கிறாரு? இது அப்படியே ஞாபகம் வச்சுங்க, நானே மெய்யான திராட்சை செடி. 5வது வசனத்தில் அதே அதிகாரத்தில் சொல்லுகிறார், நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். என்னாலே அல்லாமல் ஒருவனும் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது. ஆக இன்றைக்கு இந்த வசனம் மிக 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 அவசியமாக இருக்கிறது. கர்த்தருக்கு சித்தமானால் நாம் இந்த சீரீஸை இந்த வசனத்தின் மூலமாய், இந்த I am the wine என்கிற காரியத்தின் மூலமாய் நாம் முடிக்கப் போகிறோம். சொல்லுங்க, வைன் என்று சொன்னால் திராட்சை செடி யாரை குறிக்கிறது? இப்போ நாம் பாட்டு பாடினோம், திராட்சை செடி யாரை குறிக்கிறது? இயேசுவை குறிக்கிறது. திராட்சை செடியே இயேசு ராஜா. ஆக திராட்சை செடி இயேசுவை குறிக்கிறது. இந்த அதிகாரத்தில் முக்கியமான காரியங்களை குறித்து நான் சொல்லுகிறேன். திராட்சை செடி இயேசுவை குறிக்கிறது. வைன் ட்ரெஸ்ஸர், அதாவது தோட்டக்காரர் யாரை குறிக்கிறது என்று சொன்னால் தந்தையை அல்லது பிதாவை குறிக்கிறது. நம்முடைய பிதாவாகிய கர்த்தரை குறிக்கிறது. பிரான்ச்சஸ், கொடிகள் யாரை குறிக்கிறது என்று சொன்னால் நீங்களும் நானும் தான். நம்ம எல்லாருமே அவருக்குள் இருக்கிறதான கொடிகளாய், அந்த திராட்சை செடியில் இருக்கிறதான கொடிகளாய் இருக்கிறோம். நாம் படர்ந்து கனி கொடுக்க வேண்டும். ஆக இது முக்கியமான காரணம் என்ன? திராட்சை செடியா இருக்கிற நீங்க கொடியா இருக்கிறீங்க, தோட்டக்காரராய் பிதா இருக்கிறாரு. எதற்காக அப்படின்னு சொன்னா கனிகளை கொடுக்கும்படியாக. ஹல்லேலூயா. பக்கத்தில் பார்த்து சொல்லலாம், நீங்க கனிகளை கொடுக்கும்படியாக, நான் கனிகளை கொடுக்கும்படியாக ஆண்டவர் இந்த ஒரு அழகான உவமையை அல்லது உதாரணத்தை அழகாய் சொல்லுகிறார். அல்லது அவர் தன்னை அந்த காலத்திலே பொதுவாக எல்லாருக்கும் தெரிந்த விஷயத்தை வைத்தே அவர் பேசுகிறார். இவ்வளவு நாள் நம்ம பேசினோம் பாருங்க, அது எல்லாமே எல்லாரும் புரிந்து கொள்ளுகிற விதமாய் அவர் தன்னை அதோடு கூட ஒப்பிட்டு அதனுடைய சாராம்சத்தின் மூலமாய் தான் யார் என்பதையும் தான் எதற்காக வந்திருக்கிறேன் என்பதையும் அவர் அழகாக எல்லாத்துக்கும் சொல்லிட்டு இருக்கிறார். அப்போ நல்லா கவனிங்க, ஆரம்பத்தில் ஆண்டவர் முதல் வார்த்தை என்ன? ஐ ஆம் த பிரெட். அதை குறித்து பார்த்தோம். இரண்டாவது என்ன பார்த்தோம்? ஒளியா இருக்கிறேன். 3வது என்ன பார்த்தோம்? வாசலா இருக்கிறேன். 4வது என்ன பார்த்தோம்? நல்ல மேய்ப்பனா இருக்கிறேன். 5வது என்ன பார்த்தோம்? நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமா இருக்கிறேன். 6வது என்ன பார்த்தோம்? வழியும் சத்தியமும் ஜீவனுமா இருக்கிறேன். இதை எல்லாவற்றையும் அவர் எதற்காக சொல்லுகிறார் என்று சொன்னால், கடைசியில் ஒரு இடத்துல முடிக்கிறாரு, நீங்களோ நானோ இதை எல்லாவற்றையும் பார்த்து கவனித்து அதன் பிரகாரமாய் வாழ்ந்து நானும் நீங்களும் அதில் நிலைத்திருந்து கனிகளை கொடுக்கும்படிக்கு. அப்போ இந்த 6 கடந்த வாரத்தில் பார்த்த 6 காரியமும் சரி, இந்த இன்னைக்கு பார்க்க போகிற இந்த 7வது காரியத்தையும் சரி, இவைகள் எல்லாவற்றையும் புரிந்து நாம் அதிலே நிலைத்திருக்க வேண்டும். நாம் இந்த காரியத்தில் நிலைத்து இருந்து, அந்த நிலைத்திருந்து அது என் வாழ்க்கையில் பதிந்து, என் வாழ்க்கையில் அபியாசித்து, என் வாழ்க்கையில் அதை அப்படியே அதை போல வாழ்ந்து மற்றவர்களுக்கு நான் கனி கொடுக்கும்படியாக என்னை இந்த காரியங்களை குறித்து கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கிறார். அப்போ நல்ல கவனிங்க, இன்றைக்கு நானே திராட்சை செடி என்று சொல்லும் பொழுது, இன்றைக்கு ஒரு காரியத்தில் ஒரு முக்கியமான 3 காரியத்தை பார்க்க போகிறோம். அபாய்ட் இன் கிரைஸ்ட் டு லிவ் ஃப்ரூட்ஃபுல் லைஃப். இந்த வார்த்தை சொல்லலாம், கனி கொடுக்கும் வாழ்க்கையை வாழ கிறிஸ்துவுக்குள் நிலைத்து இருங்கள். ஹல்லேலூயா. நம்ம எல்லாம் சேர்ந்து சொல்லலாமா? கனி கொடுக்கும் வாழ்க்கை வாழ யாருக்குள்ள நிலைத்திருக்க வேண்டும்? கிறிஸ்துவுக்குள் நிலைத்திருக்க வேண்டும்.
இன்னொரு தடவை சொல்லிக்கலாம், கனி கொடுக்கிற வாழ்க்கை வாழ கிறிஸ்துவுக்குள் நிலைத்திருக்க வேண்டும். ஆக கனி கொடுக்கிற வாழ்க்கை என்றால் என்ன? கனி கொடுக்கிற வாழ்க்கை என்றால் என்ன? ஒரு குறிப்பிட்ட காரியத்தை ஆண்டவர் சொல்லுகிறார். கலாத்தியர் 5:22 வரைக்கும் வசனம் சொல்லுகிறது. ஆவியின் கனிகளை குறித்து சொல்லுகிறது. ஆவியின் கனிகள் கடந்த வாரத்தில் தான் இந்த ஆவியின் கனிகளை சண்டே ஸ்கூலில் முடித்தாங்க. அந்த ஆவியின் கனி இந்த இடத்துல 9 கனிகளை அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள். நல்லா கவனிங்க. கலாத்தியரில் பவுல் குறிப்பிட்டிருக்கிறாரு. அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம். என்னங்க, இந்த 9 கனிகள் இன்னும் நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் வைத்திருக்கிற எல்லா கனிகளையும் கொடுக்கிற ஒரு வாழ்க்கையை வாழதான் உங்களுக்கிட்ட ஆண்டவர் சொல்றாரு. தன்னை எங்க ஒப்பிடுறாரு? திராட்சை செடிக்கு ஒப்பிடுறாரு. அப்போ திராட்சை செடிக்கு அவர் ஏன் தன்னை ஒப்பிடுகிறார் என்று சொன்னால், அதுவும் மெய்யான திராட்சை செடி அப்படின்னு சொல்றாரு. அந்த டைம்ல இஸ்ரவேல் பிள்ளைகளை கூட திராட்சை செடிக்கு ஒப்பிட்டாங்க. ஆனா இஸ்ரவேல் பிள்ளை, நீங்கள் ஐசையாவை வாசிச்சீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஐசையா 5வது அதிகாரம் 1-7 வரைக்கும் இந்த வார்த்தை இருக்கிறது. அது நீங்க வீட்டில் போய் நீங்க வாசிங்க. இஸ்ரவேல் ஜனங்கள் நல்ல கனிகளை கொடுக்குவாங்க அப்படின்னு சொல்லி நம்பினாங்க. ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்கள் மூலமா எனக்கு நல்ல கனிகளை கொடுப்பாங்க அப்படின்னு சொன்னா, ஆனா அவர்கள் கொடுத்ததோ கசப்பான கனிகளை கொடுத்தாங்க. அதனால ஆண்டவர் டிசப்பாயிண்ட் ஆயிட்டார். அவர் வருத்தப்படுகிறார். இந்த இப்படிப்பட்ட கனிகளை ஏன் கொடுக்கிறாங்க? நான் எதிர்பார்த்தது இந்த கனி அல்லையே. அவர்கள் நான் எதிர்பார்த்தது அன்பு என்கிற கனி அல்லவா? நான் எதிர்பார்த்தது சந்தோஷம் என்கிற கனி அல்லவா? நான் எதிர்பார்த்தது சமாதானம் என்கிற கனி அல்லவா? நான் எதிர்பார்த்தது நீடிய பொறுமை என்கிற கனி அல்லவா? நான் எதிர்பார்த்தது தயவு என்கிற கனி அல்லவா? நான் எதிர்பார்த்தது நற்குணம் என்கிற கனி அல்லவா? நான் எதிர்பார்த்தது விசுவாசம் என்கிற கனி அல்லவா? நான் எதிர்பார்த்தது சாந்தம் என்கிற கனி அல்லவா? நான் எதிர்பார்த்தது இச்சையடக்கம் என்கிற கனி அல்லவா? ஆனால் என்னுடைய பிள்ளைகளோ, இஸ்ரவேல் மக்களோ இந்த கனிகளை கொடாமல் அவர்கள் கனிகள் கசப்புள்ளவைகளா இருக்கிறது. அதனால நான் என்ன பண்றேன்? வேதனை அடைந்து அதை வெட்டி போடுறேன் அப்படின்னு சொல்றாரு. இங்க நம்ம வாசிக்க போகிறோம். 15வது அதிகாரம் 1-8 வசனம் வரைக்கும் நான் வாசிக்க போகிறேன். 10வது வசனம் வரைக்கும் நான் மீண்டும் நான் வாசிக்கிறேன். கவனிங்க, என் கூட இருந்து கவனிங்க. நான் மெய்யான திராட்சை செடி, என் பிதா திராட்சை தோட்டக்காரர். என்னில் கனி கொடாது இருக்கிற கொடி எதுவோ அதை அவர் அறுத்து போடுகிறார். கனி கொடுக்கிற கொடி எதுவோ அது அதிக கனிகளை கொடுக்கும்படி அதை சுத்தம் பண்ணுகிறார். நான் உங்களுக்கு சொன்ன உபதேசத்தினாலே, அதாவது வார்த்தையினாலே நீங்கள் இப்பொழுது சுத்தமாயிருக்கிறீர்கள். என்னில் நிலைத்திருங்கள், நானும் உங்களில் நிலைத்திருப்பேன். கொடியானது திராட்சை செடியில் நிலைத்திராவிட்டால் அது தானாய் கனி கொடுக்க மாட்டாதது போல நீங்களும் என்னில் நிலைத்திராவிட்டால் கனி கொடுக்க மாட்டீர்கள். நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது. ஒருவன் என்னில் நிலைத்திராவிட்டால் வெளியே எரியுண்ட கொடியை போல அவன் எரியுண்டு உலர்ந்து போவான். அப்படிப்பட்டவைகளை சேர்த்து அக்கினியிலே போடுவார்கள், அவைகள் எரிந்து போம். நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பதினால் என் பிதா மகிமைப்படுவார், எனக்கும் சீஷராய் இருப்பீர்கள். பிதா என்னில் அன்பாய் இருக்கிறது போல நானும் உங்களில் அன்பாய் இருக்கிறேன். என்னுடைய அன்பிலே நிலைத்திருங்கள். நான் என் பிதாவின் கற்பனைகளை கைக்கொண்டு அவருடைய அன்பிலே நிலைத்திருக்கிறது போல நீங்களும் என் கற்பனைகளை கைக்கொண்டிருந்தால் என்னுடைய அன்பிலே நிலைத்திருப்பீர்கள். அப்போ ஏன் இதெல்லாம் சொல்றாருன்னு சொன்னா ஒன்று தான், அபாய்ட் இன் கிரைஸ்ட். கிறிஸ்துவுக்குள் நாம் நிலைத்திருக்கணும். அப்பதான் நாம் கனி கொடுக்க முடியும். இந்த நிலைத்திரு அபாய்ட் என்கிறதான இந்த வார்த்தை இந்த பகுதியிலே, இந்த குறிப்பிட்ட அதிகாரத்தில் மாத்திரம் எத்தனை தடவை வந்திருக்கு தெரியுமா?
10 தடவை வந்திருக்குது. எவ்வளோ தடவை? நீங்கள் எண்ணி பாருங்க. 10வது வசனம் வரைக்கும் நீங்கள் எண்ணி பாருங்க. நிலைத்திருப்பதை குறித்து கேட்கிறது. அபாய்ட் இன் கிரைஸ்ட், அபாய்ட் இன் கிரைஸ்ட். ஆண்டவருக்குள், தேவனுக்குள், இயேசுவுக்குள், கிறிஸ்துவுக்குள் நிலைத்திருங்க. எப்படி நிலைத்திருக்கணும்? திராட்சை செடியில எப்படி கிளைகள், அந்த கொடிகள் அந்த திராட்சை செடியோடு நிலைத்திருக்கிறதோ அதே போல நீங்களும் நானும், இயேசு ஒரு திராட்சை செடியாக இருக்கிறார், அவருக்குள் இருக்கிற ஒரு கொடியாக நானும் நீங்களும் இருக்கிறோம். அந்த கொடி, அந்த திராட்சை கொடி அந்த செடியோடு இணைந்திருந்தால்தான், பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, நான் கனி கொடுக்க முடியும். என்னங்க? நான் கனி கொடுக்க முடியும். இதை கேளுங்க, இந்த கேள்வி கேளுங்க. நீங்கள் கனி கொடுக்கணுமா? இந்த கனியில் தான் இன்னைக்கு நிறைய பிரச்சனை. நீங்கள் கனி கொடுக்கணுமா? என்னங்க கேட்க மாட்டீங்களா? நீங்கள் கனி கொடுக்கணுமா? என்னை பார்த்தா கேளுங்க பேசாமல். நீங்கள் கனி கொடுக்கணுமா? அப்போ கிரைஸ்டுக்குள்ள நிலைத்திருங்க. இன்னைக்கு எல்லாரும் அதிகமாக கவனிக்கிறது எது தெரியுமா? வரங்களுக்கு அதிக கவனத்தை கொடுக்கிறாங்க. வரங்களுக்கு கவனத்தை கொடுக்கிறவர்கள் கனிகளுக்கு கவனத்தை கொடுப்பது கிடையாது. எனக்கு சுகமளிக்கிற வரம் இருக்கிறது, எனக்கு தீர்க்க தரிசன வரம் இருக்கிறது, எனக்கு அந்நிய பாஷை பேசுகிற வரம் இருக்கிறது, எனக்கு பெரிய இன்டர்பிரேஷன் பண்ணுகிற வரம் இருக்கிறது, அதாவது விவரித்து சொல்லுகிறதான ஒரு பெரிய வரம் இருக்கிறது, எனக்கு மரித்தவர்களை எழுப்புகிறதான வரம் இருக்கிறது அப்படின்னு சொல்லி இன்னும் பல வரங்கள், இப்படியே இதே போல 9 கனிகளைப் போல 9 வரங்களையும் வைத்திருக்கிறார் ஆண்டவர். அந்த வரங்கள் எல்லாம் எனக்கு இருக்கு. ஆனா அந்த வரங்களுக்கு நான் அதிக கவனத்தை நான் கொடுக்கிறவனா இருக்கிறேன். வரங்கள் நல்லா கவனிங்க. உங்களுக்கு அபிஷேகம் வேணுமா? 3 நாள் மீட்டிங் வந்து அட்டென்ட் பண்ணுங்க. கேட்டுக்கிறீங்களா? சரி. உங்களுக்கு அன்பு வேணுமா? 3 நாள் வந்து மீட்டிங் அட்டன் பண்ணுங்க. எங்கன்னா கேட்டுக்கிறீங்களா? அந்நிய பாஷை வர வேணுமா பிரதர்? 3 நாள் மீட்டிங் தான். 5000 ரூபாய் கட்டுங்க. நான் அந்நிய பாஷை எப்படி இன்னும் பேசுறது கற்றுக் கொடுக்குறேன். தீர்க்க தரிசனம் வரம். நீங்கள் எல்லாரும் தீர்க்க தரிசனம் கவனிங்க. தீர்க்க தரிசியாக உங்களை ஆண்டவர் உருவாக்க இருக்கிறார். நான் ட்ரைனிங் கொடுக்குறேன். நான் நிஜமாக சொல்கிறேன், ட்ரைனிங் கொடுக்குறேன். வாங்க, ட்ரைனிங் கொடுத்து உங்களை தீர்க்கதரிசியாக மாற்றுறேன். உங்களுக்குள்ளே இருக்கிற தீர்க்கதரிசியை வெளியே கொண்டு வரேன். அழைக்கிறது யாருங்க? தீர்க்கதரிசியை கர்த்தர். பேசு பேசு, விசுவாசத்தோடு பேசு, அப்போ தான் ப்ராக்டிஸ் ஆகும். என்ன டாக்டரா? 1000 பேரை கொண்டாதான் டாக்டரு அப்படின்ற மாதிரி இங்கே தீர்க்கதரிசி வெளியே வந்துட்டு நீ சொல்லு, அதில் 10 பொய் இருக்கும், நீ சொல்லு, ஒன்று வந்துடும், உண்மையாயிடும், அது பரவாயில்ல, பார்த்துக்கலாம். அப்புறம் ட்ரைனிங் கொடுக்குறாங்க. தீர்க்க தரிசனம் நான் உனக்கு செய்கிறேன், தீர்க்க தரிசன அபிஷேகத்தை கொடுக்குறேன், அந்நிய பாஷையின் அபிஷேகத்தை கொடுக்குறேன். சபையில் சில சமயங்களில் இதை நான் எப்படி விவரிக்கிறதுன்னு தெரியல. அந்நிய பாஷை பேசுங்க, அந்நிய பாஷையில் கொஞ்ச நேரம் பேசுங்க. அந்நிய பாஷைக்கு எதிரானவன் கிடையாது நான். அந்நிய பாஷை பேசுங்க பேசுங்கன்னு சபையில், வீட்டில் ரூமில் பேசிக்குங்க. அதையும் மீறி இங்கே அபிஷேகத்தில் நிரம்பும் போது வருதா, நீங்கள் பேசுங்க. சிலர் என்ன சொல்கிறாங்க, அந்நிய பாஷையில் பேசினாதான் உனக்கு அபிஷேகமே இருக்கு. அப்படி எங்கன்னா பைபிள் இருக்கா? சரி, அந்நிய பாஷை பேசினா நீங்கள் அப்படியே உங்கள் வழிக்கே வரேன். அந்நிய பாஷை பேசுனா விவரித்து சொல்லணும்னு சொல்லியிருக்காரு. சொல்லுங்க. அப்போ சந்தர பரவலவன்ற சொல்கிறேன்ல, அதுக்கு என்ன அர்த்தம் சொல்லு. இப்போ எனக்கு சொல்லுங்க, எங்கே போகுது? அப்போ கவனிங்க, இந்த உலகம் வரங்களுக்கு கவனத்தை கொடுக்கிறது, கனிகளுக்கு கவனிக்க மறக்கிறது. பெரிய பாஸ்டர், எனக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்டு, பெரிய பாஸ்டர், கேட்டால் ஊழியம் பண்ணுறேன், கேட்டால் சபையை நடத்துகிறேன், கேட்டால் சுகமளிக்க வரத்தை நடத்துகிறேன், இத்தனை மீட்டிங் நடத்துகிறேன், அவ்வளோ பேர் வராங்க, இவ்வளோ பேர் வராங்க, நான் பெரிய பாடகன். ஆனால் வீட்டில் இருக்கிற அம்மாவை கவனிக்கிறது இல்லை. எங்கே போச்சு கனி? வெளியில் வரோம், உள்ளுக்குள்ள கனியே இல்லை. இப்போ ஆண்டவர் சொல்றார், அவர்களை கனிகளினால் அறிவீர்கள். யார?
நல்ல பிள்ளைகளை, நல்ல தீர்க்கதரிசிகளை, நல்ல போதகர்களை, நல்ல மேய்ப்பர்களை எதனால் அறிவீர்கள்? வரங்களினால் அறிவீர்கள் சொன்னாரா? அங்கே போப்பாங்க, தீர்க்க தரிசனம் வரம் சொல்கிறான் அவர், அதனால் நீங்கள் அறிங்க என் பிள்ளை சொல்லலை. அந்நிய பாஷை பேசிட்டு இருக்காங்க, அதனால தான் என் பிள்ளை அப்படின்னு சொல்லலை. கனிகளினால் அறிவீர்கள். இங்கே ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? திராட்சை செடியை சொல்லிட்டு, நான் திராட்சை செடின்னு ஒப்பிடுறாரு. திராட்சை செடியை ஒப்பிட்டு, அந்த என்கிட்ட இருக்கிற கிளையாக நீங்கள் இருக்கிறீங்க, ஒரு கொடியாக நீங்கள் இருக்கிறீங்க. என்னை இப்படி ஒரு கற்பனை பண்ணிக்கோங்க, இதுதான் தண்டுன்னு வச்சுக்கோங்க, திராட்சை செடியினுடைய தண்டு. அந்த ஃபோட்டோ இருந்துச்சுன்னா தண்டு அங்கே பாருங்கள், இதுதான் கிளை மரம். இதில் இருக்கிறது, இந்த பக்கம் இருக்கிறது எல்லாமே பிரான்ச்சஸ். இந்த பிரான்ச்சஸ், இதுதான் பிரான்ச்சஸ். இந்த பிரான்ச்சஸில் ஆவியின் கனிகள் இந்த இடத்துல இருக்கு. நான் இந்த பிரான்ச்சஸ் இங்கே உடஞ்சி போச்சு, இங்கே உடஞ்சிருச்சு அப்படின்னு சொன்னால் இங்கே வரைக்கும் தான் கனி கொடுக்கும். இதுக்கு மேலே உடஞ்சிருச்சுன்னு சொன்னால் உலர்ந்து போயிடும், கனி கொடுக்க முடியாது. அப்போ ஆண்டவர் சொல்றாரு, ஏன் 10 தடவை இங்கே எழுதுறாரு யோவான், நானே மெய்யான திராட்சை செடி, எனக்குள் இருக்கிற கொடிகள் நீங்கள், பிரான்ச்சஸ் நீங்கள், எனக்காய் படருங்க, படர்ந்து நீங்கள் எனக்குள் நிலைத்திருந்தாதான் கனி கொடுக்க முடியும். அப்போ நீங்கள் கனி கொடுக்கணும்னா எனக்குள்ள நிலைத்திருங்க. அப்போ வரங்கள் வரங்கள் வரங்கள், உங்களுக்கு வரங்கள் வேண்டான்னு நான் சொல்லவே இல்லை, வரங்கள் வேண்டும், பரவாயில்ல. அது வேணுமா? ஆண்டோடைய சமூகத்தில் உட்கார்ந்து வாங்குங்க, ட்ரைனிங்கில் இல்லை, கர்த்த சமூகத்தில் உட்கார்ந்து, தேவ வசனத்தில் உட்கார்ந்து, தியானத்தில் உட்கார்ந்து, அப்பா கிட்ட எல்லா வாரத்தையும் அவர் கொடுத்துருவாரா தெரியாது. ஏன்னா அவரவர்களுக்கு ஏற்ற வரங்கள் அப்படின்னு சொல்லுகிறது. அப்போ வரங்கள், ஆனால் எல்லாவற்றை பார்க்கலாம் நீங்கள் வரங்களை உடையவர்களாய் இருப்பதை பார்க்கலாம் கனிகளை உடையவர்களாய் இருங்கள். ஜனங்களே, எதில் நிலைத்திருக்க சொல்றாரு? கிரைஸ்டுக்குள்ள நிலைத்திருங்க, அப்போதான் கனி கொடுப்பேன். இன்னைக்கு எங்கங்க நம்ம ஓடுறோம்? யார் சுகமளிக்கிறாங்களோ அவங்க ஓடுறோம். 2 வாரத்துக்கு முன்னாடி ஒருத்தர் வந்தாங்க, அங்கே என்ன அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு ஒரே வேதனை ஆயிடுச்சு. இங்கே தானே நான் அவ்வளோ போதிக்கிறேனே, அவ்வளோ ஆண்டவர் வார்த்தையை சொல்கிறேனே, வேண்டாம் அங்கே இங்கே போக வேண்டிய அவசியம் இல்லை, கர்த்தர் உங்களோடு கூட இருக்கார், நீங்கள் முட்டி போட்டு ஜெபம் பண்ணுங்க, ஒரு சபைக்கு அடங்கியிருக்க, ஒரு போதகருக்கு அடங்கிருங்க, அவங்க கிட்ட சொல்லுங்க உங்கள் தேவையை, அவங்களுக்கு சொல்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் ஆண்டவர் சமூகத்தில் காத்துருங்க, கர்த்தர் உங்களுக்கு சுகத்தை கொடுப்பார். விசுவாசிங்க, கர்த்தரை நீங்க தொட்டாலும் சுகம், உங்களை கர்த்தரை தொட்டாலும் சுகம். அந்த 12 வருடம் பெரும்பாடுள்ள ஸ்திரீ விசுவாசத்தோடு போய் அவருடைய துணியின், அவருடைய ஆடையின் ஒரு நுனியை, அந்த கடைசி பகுதியை தொட்டால் கூட எனக்கு சுகம் கிடைக்கும் சொல்லி அந்த நெருக்கத்தில் கூட, அந்த ஜன கூட்டத்தில் கூட ஓடி போய் விசுவாசத்தோடு தொட்ட உடனே அந்த மகளுக்கு சுகம் உண்டானது. எவ்வளவு பெரிய விசுவாசம்! அவ்வளவு பெரிய வியாதியை ஆண்டவர் சுகமாக்கின போது உங்களை சுகமாக்காமல் இருப்பாரா? நீங்க எதுக்கு அங்க எங்க ஓடுறீங்க? வரங்களை உடையவர்களை தேடி ஓடுறீங்க, முட்டி போட்டு அரை கதவை பூட்டி கொண்டு அப்பா கிட்ட, ஆண்டவரே உங்களுக்கு சித்தம்னா எனக்கு சுகத்தை தாங்க, உங்க சித்தம் எனக்கு சுகத்தை தாங்க, தந்தாலும் தரலனாலும் நீங்க தான் என் கடவுள்னு சொல்லி அவரை பின்பற்றி போகிறதுக்கு எவ்வளோ பேருக்கு அந்த மனசு இருக்கு? எவ்வளோ இன்னும் நம்ம போதிக்கணும், எவ்வளோ இன்னும் நம்ம கற்றுக் கொடுக்கணும்? எண்ணெயா இன்னைக்கு பாட்டிலில் விற்க ஆரம்பிச்சிட்டாங்க. கேட்டால் அந்த ஒரு வசனத்தை எடுத்துக்கிறாங்க, மூப்பர்களை அழைப்பானாக, அவர்கள் எண்ணெய் பூசி ஜெபிப்பார்கள், விசுவாசம் உள்ள ஜெபம் பிணியாளிகளை குணமாக்கும். அப்போ கூட அந்த வார்த்தையை கூட நீங்கள் எடுத்துக்கங்க. அவன் மூப்பர்களை, யார் மூப்பர்களை அழைக்கணும்னு சொல்லியிருக்கிறாங்க? சபையின் மூப்பர்களை. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, சர்ச்சில் சொன்னாங்க, சர்ச்சில் இருக்கிறவங்கள சொன்னாங்க. அதுக்கு சர்ச்சில் இப்படி பாட்டிலாக போட்டுக்கிட்டு நீங்கள் ஃப்ரீயாக கொடுங்க, இல்லை பணத்துக்கு கொடுங்க, பாட்டிலுக்கு காசு ஆகுது, எப்படி நான் ஃப்ரீயாக எப்படி கொடுக்க முடியும்? இப்படிலாம் செய்ய சொல்கிறாரா கடவுள்? அப்போ கனிகள் வேற, வரங்கள் வேற. தயவு செய்து இதை புரிஞ்சுக்கிட்டு அபாய்ட் இன் கிரைஸ்ட், பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, கிறிஸ்துவுக்குள் நிலைத்திருங்க. இதை சொல்லுங்க, மறந்துடாதீங்க. என்னங்க?
கிறிஸ்துவுக்குள், இன்னும் நான் பாயிண்ட்டுக்குள்ள வரல, இன்னும் 3 பாயிண்ட் இருக்கு. கிறிஸ்துவுக்குள் பேசலன்னா நான் விட மாட்டேன். கிறிஸ்துவுக்குள் சிரிக்கலன்னா கூட விட மாட்டேன். கிறிஸ்துவுக்குள் நிலைத்திருங்க, அப்போதான் கனி கொடுக்க முடியும். அப்போ நிலைத்திருக்கும் போது ஆண்டவர் பார்க்கிறாரு, என்னென்ன செய்கிறார் பாருங்க. இதை மறக்க வேண்டாம், என்னென்ன செய்கிறார் பாருங்க. God has invested in you. தேவன் உங்களுக்குள் முதலீடு செய்திருக்கிறார். என்னப்பா, உங்களுக்குள் முதலீடு செய்திருக்கிறாரா? ஆமா, கர்த்தர் எனக்குள் முதலீடு செய்திருக்கிறார். ஆண்டவர் தன்னுடைய அன்பை எனக்குள்ளாக வைத்திருக்கிறார். அந்த முதலீடு செய்திருக்கிறார், இப்படி எடுத்துக்கலாம், முதலீடாக அதை செய்திருக்கிறார். காரணம், அந்த அன்பு உனக்குள்ளாக உங்களுக்குள்ளாக இருப்பதற்கல்ல, அந்த அன்பு எனக்குள்ளாக எங்களுக்குள்ளாகவே இருப்பதற்கு அல்ல, அந்த அன்பு மற்றவர்களுக்கும் கொண்டு போவதற்காக ஆண்டவர் எனக்குள்ளாக அந்த அன்பை இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறார். ஆண்டவர் அவருடைய லைஃப், அவருடைய ஜீவனை எனக்காக இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறார், எனக்குள்ளாக இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறார். ஆண்டவர் தன்னுடைய வார்த்தை எனக்குள்ளாக இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறார். ஆவியின் கன்னிகளை சேர்த்து சொல்லுவான், ஆண்டவர் அன்பை உங்களுக்குள்ளாக முதலீடு பண்ணியிருக்கிறார். ஆண்டவர் சந்தோஷத்தை உங்களுக்குள்ளாக முதலீடு பண்ணியிருக்கிறார். ஆண்டவர் சமாதானத்தை அவர் முதலீடு பண்ணியிருக்கிறார். நீடிய பொறுமையை முதலீடு பண்ணியிருக்கிறார். தயவு முதலீடு பண்ணியிருக்கிறார். நற்குணம் முதலீடு பண்ணியிருக்கிறார். விசுவாசத்தை முதலீடு பண்ணியிருக்கிறார். சாந்த குணத்தை முதலீடு பண்ணியிருக்கிறார். இச்சையடக்கத்தை முதலீடு பண்ணியிருக்கிறார். ஞானத்தை முதலீடு பண்ணியிருக்கிறார். நன்மையை முதலீடு பண்ணியிருக்கிறார். பலனை முதலீடு பண்ணியிருக்கிறார். இன்னும் நான் சொல்லிக்கிட்டு போயிட்டே இருக்கலாம். ஹல்லேலூயா, சொல்ல மாட்டீங்களா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. முதலீடு செய்திருக்கிறார். எதற்கு? நீங்களும் நானும் கனி கொடுக்கும்படிக்கு. நீங்களும் நானும் கனி கொடுக்கும்படிக்கு. அப்ப இந்த நற்குணத்தை எல்லாம் எனக்குள்ளாக முதலீடு பண்ணும்போது நான் என்ன பண்ணணும்னு சொல்லி ஆண்டவர் விரும்புகிறாரு? கனி கொடுக்க ஆண்டவர் விரும்புகிறார். நான் கனி கொடுக்கலன்னு சொன்னா ஆண்டவர் என்ன வேதனைப்படுவார்? இந்த முதலீடுலாம் எதற்கு? எனக்குள்ளாகவே நான் வைத்துக்கொண்டு அப்படியே அதை புதைச்சி வச்சுக்கிறதுக்கா? சிலர் சொல்லுவாங்க, இவங்களுக்கு அந்த ஃபீலிங்ஸ்லாம் வெளியே சொல்ல தெரியாது. ஒரு காலத்தில் என்ன அப்படிதான் சொல்லிட்டு இருந்தாங்க, அன்பை வெளிக்காட்ட தெரியாது. வேணுன்றவங்கிட்ட வெளிக்காட்டுறான்ல, என்னப்பா என் மகனுக்கு அன்பை வெளிக்காட்டவே தெரியாது. அப்போ வேணுன்றவங்களுக்கு போய் அன்பை வெளிக்காட்டுறீங்களே, அப்போ மட்டும் எங்கே வெளிக்காட்டுனீங்க? அப்போ நான் போய் வேணும் எனக்கு தேவைப்படுறவங்கள்ட்ட போய் அன்பை வெளிக்காட்டுறேன்ல. நான் டிஸ்டன்ஸை மெயின்டைன் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஒரு விஷயத்தை மெயின்டைன் பண்ண ஆரம்பித்தா திரும்ப அதை புதுப்பிக்கிறது கஷ்டம் ஆகும். அப்போ நம்ம ஆரம்பத்தில் இருந்தால் என்ன பண்ணணும்? அதெல்லாம் அந்த லவ் லாங்குவேஜஸை பேச ஆரம்பிக்கணும். ஆண்டவருடைய அன்பை பேச ஆரம்பிக்கணும். அப்பாவை நேசிக்க ஆரம்பிக்கணும். அம்மாவை நேசிக்க ஆரம்பிக்கணும். அப்பாவை அப்பான்னு கூப்பிட்றதுக்கே நமக்கு முடிய மாட்டேங்குது. ஏன் முடிய மாட்டேங்குது? ஏன்னா கூப்பிட்டு பழக்கம் இல்லை, அதை செஞ்சு பழக்கம் இல்லை. இவ்வளோ வருஷம் ஆயிடுச்சு. இப்போ அப்பா இப்போ அம்மா அப்படின்னு கூப்பிடுற அந்த வாய் வரமாட்டிருக்கு, அந்த நேசம் வரமாட்டிருக்கு. ஏன்? தடை போட்டது நீங்கள் தான். ஒரு சுவரை எழுப்புனது யாரு? நான் தான். ஆண்டவர் உங்களுக்குள்ளாக அந்த அன்பை வச்சு இல்லைன்னு மட்டும் சொல்லவே கூடாது. ஆவியின் கனிகளை உடையவர்களாக இருன்னு சொன்னார்ல, எல்லாவற்றையும் உள்ளத்தில் வச்சிருக்கிறாரு. நேரம் வரும்பொழுது நம்ம தான் அதை வெளிப்படுத்தணும். இன்னொரு வார்த்தையில் சொல்லட்டுமா? நம்ம தான் அந்த கனியை கொடுக்கணும். அப்படி நான் கனியை கொடுக்கணும்னு சொன்னால் நான் என்ன பண்ணணும்? சொல்லுங்கள். நிலைத்திருக்கணும். எங்கே நிலைத்திருக்கணும்? சொல்லுங்க. நானாக போய் கனி கொடுக்க முடியுமா? சொல்லுங்கப்பா. ஒரு ஃபுட்பால் டீமுக்குள்ளவே இல்லை, நான் போய் உள்ள கிரவுண்டுக்குள்ளே போய் ஆட முடியுமா? முடியாது. ஒரு கிரிக்கெட் டீமுக்குள்ளேயே நான் இல்லை, உள்ளே போய் நான் அப்புறம் நானும் கிரிக்கெட் ஆடுறேன் அப்படின்னு சொல்லி ஜோக்கரமை போய் ஆட விடுவாங்களா? அடித்து அனுப்புவாங்க வெளியே. ஏதோ ஒரு டீமுக்குள்ளே நீங்கள் இருக்கிறீங்க, அந்த டீமுக்குள்ளே இருந்தால் தான் நீங்கள் கனி ஏதாவது செய்ய முடியும். ஆக கிறிஸ்துவுக்குள் நீங்களும் நானும் இருக்கும்போது தான் கனி கொடுக்க முடியும். அவருக்குள் வாழும்போது தான் கனி கொடுக்க முடியும்.
அவர் உங்களுக்குள்ளாக எல்லாவற்றையும் முதலீடு செய்திருக்கிறார் என்று சொல்லும்போது, அந்த முதலீடுக்கு நீங்க பலனை கொடுக்கணும். 1 10 ஆகணும், 10 100 ஆகணும். அன்பு என்கிற கனி ஆண்டவர் வச்சிருக்காருன்னு சொன்னா, சாந்தம் என்கிற கனியை வச்சிருக்கிறான்னு சொன்னா, தயவு, விசுவாசம், நம்பி அந்த சாந்தத்தை, அந்த இச்சையடக்கத்தை வைத்திருக்காருன்னு சொன்னா, இது எல்லாவற்றையும் நான் என்ன பண்ணணும்? வெளிப்படுத்தணும். இதன் மூலமாய் கனிகளை கொடுக்கணும். நேரம், பொறுமையே இல்லை. அப்புறம் எனக்கு எங்க நீடிய பொறுமை? வெறும் பெருமையில் தான் ஆடிக்கிட்டு இருக்கிறேன். அப்புறம் எங்க நான் பொறுமையில் இருப்பேன்? அப்புறம் எங்க நீடிய பொறுமை எனக்கு வரும்? யாராவது ஒரு வார்த்தை ஏதாவது பேசினா லப லப லபன் கத்துறதுக்கு தான் தோணுது. அப்புறம் எங்க எனக்கு பொறுமை இருக்கு, நீடிய பொறுமை இருக்கு? பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, கிரைஸ்டுக்குள்ள நிலைச்சிருந்தோம்னா லப லபன் கத்த மாட்டோம். என்னங்க, வட்ட வட்ட வட்டான்னு கத்த மாட்டோம். என்ன, கனி உள்ள இருக்கு, ஆனால் கனியை மறைச்சி வேற விஷயத்தை வெளிப்படுத்துகிறோம். கசப்பான கனிகளை கொடுக்கிறோம். அப்போ இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, நாங்கள் எதிர்பார்த்தது இது ஸ்வீட்டான கனியை கொடுக்குன்னு சொல்லி, இனிப்பான கனியை கொடுக்குன்னு சொல்லி, ஆனால் கசப்பான கனியை கொடுத்துருச்சு. அப்போ சொல்லுங்க, மனசில் வச்சு யோசிச்சுக்கோங்க, நான் இன்னைக்கு எந்த கனியை கொடுக்குறேன்? அன்பின் கனியை கொடுக்குறேனா? சமாதானத்தின் கனியை கொடுக்கிறனா? சந்தோஷத்தின் கனியை கொடுக்கிறனா? நீடிய பொறுமையின் கனியை கொடுக்கிறனா? இதுக்கு தான் சர்ச்சுக்கு வரணும். இந்த மாதிரி கற்றுக் கொடுக்குறோம் இல்லை நம்ம, இதற்காக தான் சர்ச்சுக்கு வரணுன்றது. ஜெபம் பண்ணிட்டு வந்தீங்க தானே இன்னைக்கு? ஆண்டவரே என்கிட்ட பேசுங்கன்னு சொல்லி உங்ககிட்ட பேசும்போது கேட்டுக்குங்க. இவர் எனக்கு தான் பேசினார் சொல்லாதீங்க. ஆமாம், உங்களுக்கு தான் பேசினேன், எனக்கு தான் ஆண்டவர் பேசுகிறார். இதில் எவ்வளோ எனக்கு இந்த நீடிய பொறுமையே எனக்கு இல்லை. நான் என்ன சொல்கிறேன் உங்களுக்கு உதாரணமா, லெவன் கத்துறது தான் எனக்கு தோணும், கோவம், எரிச்சல். அப்போ இந்த கனி கொடுக்கலன்னா நான் என்ன பண்ண முடியும்? இந்த விஷயத்தில் நான் ஆண்டவருக்கு கீழ்ப்படியலன்னு அர்த்தம். கத்திட்டு ஐயோ இப்படி கத்திருக்க கூடாதே, அப்புறம் உட்காந்து யோசிச்சு நைட்டெல்லாம் தூங்காம, அது ஏன் முன்னாடியே தெரிய மாட்டேங்குது எனக்கு? அப்போ அந்த கனிக்கு முக்கியத்துவம் கொடுக்கல. அப்போ ஆண்டவர் கற்றுக் கொடுக்கும்போது, ஆண்டவரே பொறுமையை தாங்க, கோபத்தை குறைச்சிருங்க. ஸோ இதெல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணணும்? கற்றுக்கொள்ளணும். சொல்லலாமா? அவருக்குள் நிலைத்திருங்க, அப்பொழுது அவருக்காய் கனி கொடுப்பீங்க. ஹல்லேலூயா. கற்றுக்கிறோமா? எதனா என்னங்க சத்தமே வரமாட்டிருக்கு? ஏதாவது கற்றுக்கிறோமா? ஹல்லேலூயா. முதலாவதாக என்ன பார்த்தோம்? God has invested in you. இரண்டாவதாக God wants to inspect you. அதாவது கடவுள் உங்களை ஆய்வு செய்ய விரும்புகிறார், அல்லது இன்னொரு வார்த்தையில் சொல்லணும்னு சொன்னால் உங்களை பரிசோதிக்க விரும்புகிறார் என்று சொல்லலாம். மேற்பார்வை இடுகிறார் என்று சொல்லலாம். என்ன பார்வை? ஒரு மேனேஜராக, ஒரு மேற்பார்வையாளராக அவர் இருக்கணும்னு சொல்லி விரும்புகிறார். முதல் வசனத்தில் நம்ம என்ன வாசித்தோம்? நானே மெய்யான திராட்சை செடி, என் பிதா திராட்சை தோட்டக்காரர். சொல்லாமா? அவர் யாரு? திராட்சை தோட்டக்காரர். யோவான் 15:2 வசனம் சொல்லுகிறது, என்னில் கனி கொடாதிருக்கிற கொடி எதுவோ அதை அவர் அறுத்து போடுகிறார். இன்ஸ்பெக்ட் பண்றார், வந்து ஆய்வு செய்கிறார். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, உங்களை அவர் இன்ஸ்பெக்ட் பண்றாரு, ஆய்வு செய்கிறாரு. என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க? நான் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறேன்? உங்க வாழ்க்கையில் நீங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க? நீங்க என்னில் நிலைத்திருக்க விரும்புறீங்கல்ல, அப்போ என்னில் நிலைத்திருக்கிறீங்களா? கனி கொடுக்கிறீங்களா? அப்படின்னு சொல்லி அவர் இன்ஸ்பெக்ட் பண்ண வராரு, அவர் பரிசோதிக்க வருகிறார், அவர் டெஸ்ட் பண்ண வராரு, அவர் ஆய்வு செய்ய வராரு, ரிசர்ச் பண்ண வராரு, வந்து பார்க்கிறாரு. பிதா வந்து பார்க்கிறாரு. நான் நல்ல எவ்வளோ அழகாக சொல்றாரு பாருங்க. அவர் பிதா கிரைஸ்டுக்குள்ள நீங்க இருக்கிறீங்களான்றதை பார்க்க வராரு. பிதாவானவர்
இந்த பாடி இந்த 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 பாடியை நீங்கள் ஞாபகம் வச்சுங்க. இதுதான் பிரான்ச்சஸ்ஸு, கைகளில் பிரான்ச்சஸை ஞாபகம் வச்சுங்க. பிதா வந்து பார்க்குறார். அப்படி பார்க்கும்போது ஒரு தோட்டக்காரரை போல அந்த திராட்சை செடியை பார்க்கும்பொழுது அந்த திராட்சை செடிக்குள்ளாக கொடிகள் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்குறாரு. அது எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்கும்போது அந்த கொடிகள் கனி கொடுக்கிறதா அல்லது கனி கொடுக்கலையா அப்படின்னு சொல்லி இன்ஸ்பெக்ட் பண்ணுறாரு. வந்து என்ன பண்ணுறாரு? கனி கொடுக்கல அப்படின்னு சொன்னால் அதுக்கு என்ன பண்ணுறார் பாருங்க. ஒருவன் எண்ணில் நிலைத்திராவிட்டால் வெளியே எரியுண்ட கொடியைப் போல அவன் எரியுண்டு உலர்ந்து போவான். அப்படிப்பட்டவைகளை சேர்த்து அக்கினியிலே போடுகிறார்கள், அவைகள் எரிந்து போகும். இந்த வசனத்தை கொஞ்சம் நம்ம கவனமாக தியானம் பண்ணணும். ஏன்னா இந்த வசனத்தை வந்து அக்கினியில் போடுவார்கள், எரிந்து போடுவார்கள், ஆண்டவர் வெட்டுண்டு போடுவார், அதை கட் பண்ணிடுவார், கட் ஆஃப் பண்ணுவார் அப்படின்னு சொல்லி வசனம் சொல்லுகிறது. பைபிளில் ஆங்கில வேதாகமத்தெலாம் சொல்லுகிறது. எதுவோ அதை அவர் அறுத்து போடுகிறார் என்று சொல்கிறார்ல. ஸோ அப்போ இதை வந்து பலர் எப்படி சொல்கிறாங்கன்னு சொன்னால் நரகத்துக்கு தள்ளிடுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அவருக்குள்ளே நிலைத்து இருக்கலன்னு சொன்னால் நல்லா கவனிங்க, என்ன கவனிங்க, வேற எங்கே கவனம் போக வேண்டாம். அவருக்குள் நிலைத்திராவிட்டால் நான் கனி கொடுக்கல, அப்படி நான் கனி கொடுக்கலன்னு சொன்னால் தோட்டக்காரர் வந்து பார்க்குறார். யார்? பிதா வந்து பார்க்குறார், அந்த பிரான்ச்சஸை பார்க்குறார். என்னப்பா கனியே இல்லை அப்படின்னு சொல்லி கனி இல்லாத கொடி அவர் என்ன பண்ணுறாரு? அவர் அறுத்து கட் பண்ணி போடுறாரு அப்படின்னு சொல்லும் பொழுது சில ஊழியர்கள் அல்லது சில இன்டர்பிரேட் பண்ணுகிறவர்கள் என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால் நரகத்தில் போடுவார்கள் என்று சொல்லி சொல்கிறாங்க. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் நான் அப்படி அதை நம்புவது இல்லை. அவர் நரகத்தில் போடுகிற, ஆனால் ஒரு நாள் எனக்கும் உங்களுக்கும் ஜட்ஜ்மெண்ட் இருக்குது, அதில் சந்தேகம் இல்லை. நல்லா கவனிங்க, உங்களுக்கும் எனக்கும் நியாய தீர்ப்பு இருக்குது, அதில் சந்தேகம் இல்லை. ஆனால் இது கட் ஆஃப் பண்ணுவார், நரகத்தில் போடுவார். ஏன்னா வசனம் சொல்லுகிறது எரிகிற அப்படிப்பட்டவைகளை சேர்த்து அக்கினியிலே போடுவார்கள், அவைகள் எரிந்து போகும் என்று சொல்கிறார்ல. அதை வைத்து அவங்க சொல்கிறாங்க. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் அப்படி செய்ய மாட்டார், ஆனால் கட் பண்ணி போடுறாரு. நான் இதை எப்படி புரிந்து கொள்கிறேன், நான் இதை எப்படி நம்புறேன்னு சொன்னால், சிம்பிள் விஷயம், உங்களை அவருடைய கிளையாக கொடியாக எண்ண மாட்டார், அவ்வளோதான். விடி புரிஞ்சுக்குங்க. அப்படி கட் ஆஃப் பண்ணுவார், எரிஞ்சு போடுவார்னா இங்கே எரிச்சு போட்டுருவார். அப்போது ஒரு சிம்பிள் விஷயம்தான். அவர் வந்து இன்ஸ்பெக்ட் பண்ணுறாரு, என்ன, நான் கனிகளை கொடுக்கல, இத்தனை வருஷம் நான் ஆண்டவருக்குள்ளே நிலைத்திருந்தோம், சபைக்கு வந்தோம், எனக்குரியவர்களை என் குடும்பத்திற்குள்ளாக, என்னுடைய நண்பர்களுக்குள்ளாக, என் விசுவாசத்திற்குள்ளாக, என் சபைக்குள்ளாக நான் கனிகளை கொடுக்கலன்னு சொன்னால், என் பர்சனல் லைஃப்பில் கனிகள் இல்லைன்னு சொன்னால், சிம்பிள் விஷயம், அவர் அறுத்து போடுகிறார் என்று சொன்னால் இந்த செடியோடு நீங்கள் இல்லை. அதுக்காக தான் அவர் 10 தடவை அழுத்தி சொல்கிறார், நிலைத்திருங்க. நிலைத்து இல்லைன்னு சொன்னால் உலர்ந்து போயிட்டீங்க. நிலைத்து இல்லைன்னு சொன்னால் நீங்கள் என்ன பண்ணிட்டீங்க? அந்த நீங்கள் பாருங்கள், ஒரு மரத்தில் இருக்கிற ஒரு கிளை உடஞ்சி போயிடுச்சுன்னு சொன்னால் ஒரு 2 நாளில் அது அப்படியே உலர்ந்து போயிடும். ஆனால் அங்கே தான் தொங்கிட்டு இருக்கோம். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், தொங்கிட்டு இருக்கிறீங்களா? என்னங்க, அங்கே தான் தொங்கிட்டு இருக்கோம். அந்த மரத்தில் தொங்கிக்கிட்டு இருக்கிறது போல தெரியும், ஆனால் உலர்ந்து போயிடுச்சு. அப்போ தோட்டக்காரர் வந்து பார்க்குறாரு, பார்த்துட்டு கனி கொடுக்கல, எடுத்து போட்டுறாரு அப்படின்னு சொன்னால் அந்த டீமுக்குள்ளே இல்லாமல் போயிடுவோம். ஏன் இதை சொல்கிறேன்னு சொன்னால், அவ்வளவு மோசமான தேவன் அல்ல நானும் நீங்களும் வணங்குகிற தேவன். பட் அலெக்ஸ் ஃபெதர் போன வாரத்துக்கு முந்தின வாரம் ஒன்று சொன்னார், நம்ம ஒரு கிளையை உடச்சி அதை வந்து இன்னொரு மரத்தோடு, நான் நிறைய வீடியோ கூட பார்க்குறேன், அந்த கொஞ்சம் பட்டைகளை எடுத்து அந்த கிளையை உள்ளே வச்சு நல்லா கட்டி விட்டுட்டோன்னு சொன்னால் கொஞ்ச நாள் அது வளர்ந்துடும், அங்கே இலை கொடுக்க ஆரம்பிச்சிடும். சில மரங்களில், திராட்சை மரத்தில் எப்படின்னு, திராட்சை மரம்ன்றான், கொடியில் எப்படின்னு தெரியாது, ஆனால் திரும்பவும் இணைவதற்கு வாய்ப்பு உண்டு. அப்போது நல்லா கவனிங்க, ஆண்டவர் உங்களையும் என்னையும் கிறிஸ்துவுக்குள்ளே நிலைத்திருக்க சொல்கிறாருன்னு சொன்னால்
அது எவ்வளோ பெரிய உண்மையான விஷயம். அப்போ நான் கனி கொடுக்கலன்னு சொன்னால் ஆண்டவர் வந்து அதை அறுத்து போடுகிறார். நான் சொல்லுவேன், உங்களுக்காக திரும்ப உங்களை சேர்க்க, உங்களை இணைக்க, உங்களை நீங்கள் ஒருவேளை காட்டத்தி மரமாக இருந்தாலும் கொண்டு வந்து நடுவில் வைக்க ஆண்டவர் பெரியவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, கிரைஸ்டுக்குள்ளே நிலைத்திருங்க. அபாய்ட் இன் கிரைஸ்ட். யாருக்குள்ள? காரணம், அவரே திராட்சை செடியாக இருக்கிறார். ஹல்லேலூயா. அவரே திராட்சை செடியாக இருக்கிறார். அப்படி நான் நிலைத்து இல்லைன்னு சொன்னால் அவர் வந்து இன்ஸ்பெக்ட் பண்ணும் பொழுது நான் மாறாக வேறு காரியங்களை செய்து போயிடுவேன். வேதம் சொல்லுகிறது, 5வது வசனத்தை சொல்லுகிறது, நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். என்னை இல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது. யார் இல்லாம? நான் அவர் இல்லாமல் ஒன்றும் செய்ய முடியாது. இல்லை, நான் கிறிஸ்துவுக்குள்ளே இருக்க மாட்டேன், ஆனால் நான் கனி கொடுப்பேன். முடியுமா? எந்த கிளையாவது எந்த கொடியாவது அதை சொல்லுமா? நான் திராட்சை செடிக்குள்ளே இருக்க மாட்டேன்ப்பா, ஆனால் திராட்சை செடி கனியை கொடுப்பேன் சொல்லுமா? கொடி சொல்லாது, ஏன்னா கொடிக்கு வாய் இல்லை. அப்போ உங்களுக்கு எனக்கும் வாய் இருக்குது. நான் சொல்லக்கூடாது, நான் கிறிஸ்துவுக்குள்ளே இருக்க மாட்டேன், நான் ஆண்டவருக்குள்ளே இருக்க மாட்டேன், அவர் வார்த்தைக்குள்ளே இருக்க மாட்டேன், அவர் அன்புக்குள்ளே இருக்க மாட்டேன், அவர் சமாதானத்துக்குள்ளே இருக்க மாட்டேன், ஆனால் நான் கனி கொடுப்பேன்னு சொன்னால் முடியுமா? ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, என்ன இல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்ய கூடாது. என்னங்க? என்னை இல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது. நீங்கள் என்னில் நிலைத்திராவிட்டால் கனி கொடுக்க மாட்டீர்கள் அப்படின்னு சொல்லி தெளிவாக ஆண்டவர் சொல்கிறார். இது ரொம்ப முக்கியமான பாடம். நிலைத்திருக்கலன்னு சொன்னால் கனி கொடுக்க மாட்டோம். நானாக கனி கொடுக்க மாட்டேன். ஆனால் நான் கனி கொடுத்தாலும் ஒருவேளை அந்த கனி புளிப்புள்ள கனியாக இருக்கும், அந்த கனி கசப்புள்ளதாக இருக்கும். நிறைய கனி கொடுக்கிறது, எல்லா கனியும் சாப்பிட முடியுதா? வாயில் எடுத்து வச்சா புளிப்பாக இருக்கும், கசப்பாக இருக்கும். கனியை சாப்பிட முடியுமா? முடியாது. அப்போ நான் கிறிஸ்துவுக்குள் நிலைத்திராவிட்டால் கசப்புள்ள கனி தான் கொடுப்பேன். அப்போ என் சிந்தை என்னது? ஏன் கசப்புள்ள கனியை கொடுக்குறேன்? என் சிந்தையெல்லாம் அக்கிரமம் நிறைந்தது, என் எண்ணம் எல்லாம் மோசமானது, மனுஷனுடைய சிந்தைகள் எல்லாம் பொல்லாங்கானதுன்னு சொல்லி வேதம் சொல்லுது. நம்முடைய சிந்தைகள் எல்லாம் சுயநலம் பிடித்ததாக இருக்கிறது. அப்போ என்னால் கனிகளை நானே கொடுக்க முடியாது கர்த்தருக்குள் நிலைத்திராவிட்டால். இதை ரொம்ப ரொம்ப கவனமாக வச்சுக்கணும் நம்ம. அதனால தான் நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன், அவள் திராட்சை செடி, நானே மெய்யான திராட்சை செடி. இஸ்ரவேல் ஜனங்கள் மத்தியில் நிறைய விஷயங்கள் இருந்தது. திராட்சை செடிக்கு ஒப்பிட்டாங்க, கனி கொடுக்குன்னு சொல்லி ஒப்பிட்டாங்க, ஆனால் கனி கொடுக்கல. அதனால் அவர் வந்து இப்போ சொல்கிறாரு, கரெக்டாக நான் திராட்சை செடின்னு சொல்லலை, நான் தான்ப்பா மெய்யான திராட்சை செடி, என் பிதா தோட்டக்காரர் அப்படின்னு சொல்கிறாரு. நிறைய விஷயங்கள் கனி கொடுக்குன்னு நினச்சிங்க, அவங்களாம் கசப்பான கனிகளை கொடுத்தாங்க. ஆனால் நான் மெய்யான திராட்சை செடின்னு சொல்கிறேன். ஏன்னா நான் உண்மையான திராட்சை செடின்னு சொல்ல வராருங்க. நானே சத்தியமுள்ள திராட்சை செடின்னு சொல்ல வராரு. இதில் நம்ம கவனமாக இருக்கணும். சொல்லமா? முதல் காரியம், God has invested in you. God wants to inspect you. அதாவது உங்களை ஆய்வு செய்ய விரும்புகிறார், பரிசோதிக்க விரும்புகிறார். மூன்றாவதாக, God wants to innovate you. தேவன் உங்களை புதுப்பிக்க விரும்புகிறார், உங்களை புதுமையாக்க விரும்புகிறார். எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் இந்த இல்லஸ்ட்ரேஷனு. அதே 15:2 வசனத்தில் யாராவது வாசிக்க முடியுமா? 15:2 என்னில் கனி கொடாதிருக்கிற கொடி எதுவோ அதை அவர் அறுத்து போடுகிறார். அதை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் விஷயங்களை கவனிங்க. கனி கொடுக்கிற கொடி எதுவோ, என்னவா? கனி கொடுக்கிற கொடி எதுவோ அது எவ்வளவு கனி கொடுக்கும்படி? அதிக கனி கொடுக்கும்படி என்ன செய்கிறார்? கரங்களை தட்ட மாட்டீங்களா? என்னங்க? அதை அவர் சுத்தம் செய்கிறார். என்னில் கனி கொடுக்கிற கொடி எதுவோ
அதை அவர் அதிக கனி கொடுக்கும்படி வந்து சுத்தம் செய்கிறார். உங்களை ஆண்டவர் சுத்தம் செய்ய விரும்புகிறார். உங்களை என்னை ஆண்டவர் புதுப்பிக்க விரும்புகிறார், இன்னோவேட் பண்ண விரும்புகிறார். என்னையும் உங்களையும் புது சிருஷ்டியாக மாற்ற விரும்புகிறார். இது அழகாக சொல்கிறாங்க பாருங்க, நல்லா அழகாக இருக்கு பாருங்க இந்த விஷயம். நான் ஒரு இதில் படிக்கும் பொழுது இதை புரிஞ்ச அளவுக்கு நான் உங்களுக்கு சொல்கிறேன், கவனிங்க. அதிக கனிகளை கொடுக்கும்படி அவர் சுத்தம் செய்கிறார்னு சொன்னால், நம்முடைய தவறுகளை, நம்முடைய நம்முடைய பாருங்க, நம்ம என்னை ஏன் ஒரு சுத்தம் செய்யணும்னா, நம்ம அவ்வளவு அசுசியில் இருக்கிறோம். அந்த காலத்தில், இந்த ஏன்ஷியன்ட் டைமில், அந்த சமயங்களில் இப்போ நிறைய கம்பங்களெல்லாம் கட்டி திராட்சை செடியை அப்படி போட்டு செய்கிறாங்க. அந்த டைமில் ஆரம்ப காலகட்டத்தில் எப்படி இருந்ததுக்குமானா, தரையில் தான் வளருமா கொடிகள். கொஞ்சம் பலன் ஆகிற வரைக்கும், அந்த தண்டுகள்லாம் பலன் ஆகிற வரைக்கும் தரையில் தான் வளருமா. அப்போ தோட்டக்காரர் பார்க்குறாரு தரையில் இருக்குது. அப்போ கொஞ்சம் அந்த கொடிகள் வளர்ந்த உடனே, அந்த செடி, அந்த 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 திராட்சை செடி கொஞ்சம் வளர்ந்த உடனே தோட்டக்காரர் பார்த்து அதை எடுக்கிறார். எங்கேருந்து எடுக்கிறாரு? தரையிலிருந்து எடுக்கிறாரு. தரையில் என்ன இருக்கும்? சுத்தம் பண்ணுறார் ஆண்டவர். அப்போ என்னை உங்களுக்கு எடுக்கிறாரு. எடுத்து அவர் என்ன பண்ணுறாரு? சுத்தம் செய்கிறார். மண் ஒட்டியிருக்கும். அப்புறம் அந்த கிளைகளை, அந்த அந்த இதுலேயே சில இலைகளில் போயிருக்கும், பூச்சி ஒட்டி இருக்கும், அல்லது ஏதாவது வியாதிகள் வந்திருக்கும். இதை எல்லாவற்றையும் அந்த கொடியில் இருக்கிற, அந்த கிளையில் இருக்கிற காரியங்களை ஆண்டவர் என்ன பண்ணுறாரு? பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, சுத்தம் பண்ணுறாரு. உங்களை இன்னோவேட் பண்ண விரும்புகிறார் ஆண்டவர். சுத்தம் பண்ண விரும்புகிறார். என்னை ஆண்டவர் சுத்திகரிக்க விரும்புகிறார். எதுக்கு? என்னங்க எதுக்கு? கனி கொடுக்கும்படிக்கு. சில சமயத்தில் சுத்தம் பண்ணும்போது நம்மளுக்கு வலிக்கும். சில வேண்டாத காஞ்சி போன இலையை உடைக்கும் போது மனசு வலிக்கும். வலிக்குதா? வலிக்கும். எதுக்கு? அதிக கனிகளை கொடுக்கும்படிக்கு. ஹல்லேலூயா. அதிக கனிகளை கொடுக்கும்படிக்கு. அப்போ வலிக்குது, வேண்டாம் கடவுளை என்ன சுத்தம் பண்ணாதீங்க அப்படி சொன்னா கனிகளை கொடுக்க முடியாது. அங்கேயே தரையிலே தான் இருக்கும். தரையிலே அப்புறம் பூச்சி பட்டு, அப்புறம் அது பட்டு இது பட்டு, இலையை மிதிப்பட்டு கனி இருக்காமல் போயிடும். அப்போ ஆண்டவர் எடுக்கிறார். இதில் இன்னொரு விஷயம் சொல்கிறாங்க பாருங்க, நாம் எல்லாமே அதை கவனிச்சிருப்போம். அந்த கொடியை இது இந்த இந்த மூணாவது பாயிண்ட், இன்னொரு வார்த்தையை நான் சொல்கிறேன். இன் அதர் வேர்ட், காட் வாண்ட்ஸ் டு லிஃப்ட் யூ. ஆண்டவர் உங்களை உயர்த்த விரும்புகிறார். அந்த மரங்கள் வளர்ந்துடும் இப்படி, ஆனால் கொடிகள் இப்படி வளராது. கொடிகள் என்னைக்கா தானாக இப்படியே வளர்ந்துருக்கா? புரிஞ்சுக்குங்க, கொடிகள் வேற விதமாக இருக்குது, தானாக இப்படி வளராது. ஆனால் கொடிகள் படர்ந்து போய்கிட்டே இருக்கும். எங்கெங்கெல்லாம் இடம் கிடைக்கோ அங்கெல்லாம் கொடிகள் படர்ந்து போய்கிட்டே இருக்கும். அப்போ இந்த தோட்டக்காரர் பார்க்குறாரு, இதுக்கு ஒரு நிலையான ஒரு இடத்த வைக்கணும். அப்போ அந்த காலத்தில் என்ன பண்ணுவாங்க? பக்கத்தில் இருக்கிற கல் மேலே எடுத்து அதை வைப்பாங்க. அப்போ இப்போ இருக்கிறவங்க நம்ம என்ன பண்ணுறோம்? அழகாக ஒரு குச்சியை வச்சு அல்லது ஒரு பெரிய கம்பத்தை நட்டு, அங்கே அந்த கம்பத்துக்கு நேராக ஒரு பெரிய என்ன சொல்கிறது, ஒரு ஒயர்களையோ ஒரு பெரிய கயிறுகளை கட்டி இந்த 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 திராட்சை கொடியை அது மேலே கட்டி நிலையாக வைக்கிறாங்க. எதுக்கு? ஆண்டவர் என்ன உங்களை இன்னோவேட் பண்ண விரும்புகிறாருன்னும் போது, ஆண்டவர் என்னை உங்களை உயர்த்த விரும்புகிறார். அந்த கொடியை உயர்த்தி வைக்கிறார். கரங்களை தட்ட மாட்டீங்களா? அந்த கொடியை உயர்த்தி வைக்கிறார். என்னை உங்களை உயர்த்தி வைக்கிறார். அப்போ அதை உயர்த்தி வைத்து அதை சுத்தம் பண்ணி அது ஒரு நிலையில நிற்க வச்சு, அதுக்கு கீழே ஒரு கயிறு கட்டு போடுறோம், மேலே ஒரு கயிறில் கட்டு போடுறோம். அந்த நிலையா இருக்கும் பொழுது அங்கே ஒரு கட்டு போடுறோம். அழகாக அது கொஞ்சம் பூ பூத்து அப்படியே கனி அது கீழே அழகாக கனிகள் தொங்கும் போது, அந்த ஃபோட்டோ என்ன இருக்கா, அந்த கனிகள் தொங்கும் போது பார்ப்பதற்கு எவ்வளவு அழகு. என்னங்க, பார்க்கறதுக்கு எவ்வளவு அழகு. இதை தான் ஆண்டவர் எனக்கும் உங்களுக்கும் செய்கிறாரு. அங்கே பாருங்க எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க. இந்த மாதிரி ஒரு நிலையை கொடிகளில் கொடுத்து வைக்கிறாரு. அப்போ இது என் வாழ்க்கையில், உங்கள் வாழ்க்கையில் ஆண்டவர் செய்யும்போது, என் வாழ்க்கையை உங்கள் வாழ்க்கையை இன்னோவேட் பண்ண விரும்பும்போது, சில சமயங்களில் எனக்கும் உங்களுக்கும் கஷ்டமாக தான் இருக்கும். சில சமயங்களில் எனக்கும் உங்களுக்கும் வேதனையாக தான் இருக்கும்.
என்னை கர்த்தர் சுத்தம் பண்ண விரும்பும் போது, என்னை கர்த்தர் சுத்திகரிக்க விரும்பும் போது, என்னை கர்த்தர் மேலே உயர்த்த விரும்பும் போது, கீழே இருந்து வரமாட்டேன்னு கொஞ்சம் வேர்கள் போய் அங்கே அடி பிடிச்சிக்கிட்டு இருக்கும். அது எல்லாத்தையும் உடைச்சி தூக்கி ஒரு இடத்துல நிற்க வைக்கணும்னு சொல்லி தான் ஆண்டவர் நடத்துறாரு. கர்த்தர் உங்களை உயர்த்த தான் நடத்துறாரு. கர்த்தர் என்னை சுத்திகரிக்க தான் நடத்துறாரு. கர்த்தர் நானும் நீங்களும் கனி கொடுக்க தான் என்னையும் உங்களையும் நடத்துறாரு. ஹல்லேலூயா. கனி கொடுக்க தான் ஆண்டவர் உங்களை என்னையும் நடத்துறாரு. அப்போது ஆண்டவர் சமூகத்தில், ஆண்டவரே என்னை உங்கள் சமூகத்தில் என்னை ஒப்பு கொடுக்கிறேன். பிதாவே, நீங்கள் என் தோட்டக்காரராக இருந்து என்னில் எதை சுத்தம் செய்ய விரும்புகிறீர், சுத்தம் செய்யுங்க ஆண்டவரே. என்னில் எது நீங்கள் இன்னோவேட் பண்ண விரும்புகிறீர், புதுப்பிக்க விரும்புகிறீர், புதுப்பியுங்க ஆண்டவரே. இன்ஸ்பெக்ட் பண்ணுங்க, வந்து ஒவ்வொரு நாளும் இன்ஸ்பெக்ட் பண்ணுங்க. என்னை சரி செய்ய என்னை ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. ஏன்னா நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறீங்க, என் வாழ்க்கையில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறீங்க. அன்பை இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறீங்க, சமாதானத்தை இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறீங்க, சந்தோஷத்தை இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறீங்க, பொறுமையை இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறீங்க, விசுவாசத்தை இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறீங்க, சாந்த குணத்தை இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறீங்க. இன்னும் பல காரியத்தை எனக்குள்ளாக நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறீங்க. நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணதுனால என்னை வந்து இன்ஸ்பெக்ட் பண்ணுங்க ஆண்டவரே. என்னை பரிசோதியும் ஆண்டவரே. என்னை சரி செய்ய, என்னை கவனிக்க, என்னை சுத்தப்படுத்த, என்னை வந்து இன்ஸ்பெக்ட் பண்ணுங்க ஆண்டவரே. என்னை பண்ணி நான் அதிக கனிகளை கொடுக்க என்னை நடத்துங்க ஆண்டவரே. கனிகளை கொடுக்க என்னை நடத்துங்க. இதுதான் என் வாழ்க்கையில், உங்கள் வாழ்க்கையில் ரொம்ப அவசியம். அதுக்கு தான் அவர் சொல்கிறாரு, அந்த இல்லஸ்ட்ரேஷன் அழகாக பயன்படுத்துகிறாரு. நானே மெய்யான திராட்சை செடி, என்னில் நீங்கள் நிலைத்திருந்தால், நான் உங்களில் நிலைத்திருக்கும்போது. இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது. நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் அப்படின்னு சொல்கிறாரு. நீங்கள் அதன் பிறகு நீங்கள் கீழெல்லாம் வாசிச்சிங்கன்னு சொன்னால், நீங்கள் என் அன்பில் நிலைத்திருங்கள், நான் எப்படி என் பிதாவில் நிலைத்திருக்கிறேனோ அதை போல் நீங்கள் என் அன்பில் நிலைத்திருங்க. அப்படி நிலைத்திருந்தீங்கன்னா நீங்கள் எல்லாரையும் நேசிப்பீங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறார். கீழே வசனங்கள்லாம் நீங்கள் வாசித்து பாருங்கள், அழகாக இருக்குது. எனக்கு டைம் இல்லை, நமக்கு முடிக்கலாம். அப்போ சொல்லமா, எல்லோரும் அழகாக சொல்லமா, இன்வெஸ்ட், இன்ஸ்பெக்ட், இன்னோவேட். அவர் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறார் உங்கள் வாழ்க்கையில், அதை வேஸ்ட் பண்ணிடாதீங்க. அவர் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறதுனால உங்களை வந்து இன்ஸ்பெக்ட் பண்ணிக்கிட்டே தான் இருப்பார். உங்களையும் என்னையும் சரி செய்துக்கிட்டே தான் இருப்பார். மேடையில் இருக்கிற நானாக இருந்தாலும், கீழே இருக்கிற யாராக இருந்தாலும் வேறு ஜாதி கிடையாது. இன்றைக்கி அப்படி தான் ஜாதிகள் உருவாயிட்டுக்குது. மேலே நிற்கிறவங்க ஒரு ஜாதி, கீழே இருக்கிறவங்களாம் ஒரு ஜாதி. என்னடா, மேலே நிற்கிறவங்களாம் பரிசுத்தவான்கள், கீழே நிற்கிறவங்களாம் பாவிகள் அப்படி நினச்சிட்டு இருக்கிறாங்க. மேலே இருக்கிறவங்களாம் கீழே இருக்கிறவங்களாம் மேலே ஏற்றவே கூடாதுன்னு நினச்சிட்டு இருக்கிறாங்க. கிடையாது கிடையாது கிடையாது. ஆண்டவர் எல்லாரையும் ஒரே விதமாய் தான் பார்க்கிறார். இன்னைக்கு ஊழியக்காரங்க சொல்லிக்கிட்டு அவங்க வாழ்க்கையில் கனிகளே இல்லாத ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறாங்க. எங்கே போய் முடிக்கிறது இது எல்லாத்தையும்? ஊழியக்காரங்க, நான் விசுவாசிங்களை சொல்லலை. அப்போது நீ 1000 பேருக்கு வந்து நீ ஊழியம் பண்ணாலும் உங்கள் பெத்த தாயை தகப்பனி நான் கவனிக்கலைன்னா அப்புறம் என்னப்பா, அப்புறம் நீ ஊழியக்காரன் சொல்லி அர்த்தம்? அப்புறம் என்ன நீங்கள் மீட்டிங் மேலே மீட்டிங் நடத்திய அர்த்தம், சர்ச்சு ஆராதனை நடத்திய அர்த்தம்? தாய் தகப்பன்கிட்ட பேசாதீங்கன்னு சொல்லி நம்ம கற்றுக் கொடுக்குறோமா? இப்போ இதெல்லாமே கவனிக்கணும். நம்ம ஊழியக்காரன் சொல்லி போர்வையை போத்திக்கிட்டு வரங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்துக்கிட்டு கனிகளுக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்கலன்னு சொன்னால் நம்ம வாழ்க்கை, நம்ம ஆண்டவருக்கு கணக்கு கொடுக்கணும். விசுவாசிகள் கணக்கு கொடுக்கறத பார்க்கலாம், ஊழியக்காரர்கள் கணக்கு கொடுக்கணும். நான் ஒரு நாள் பேசுகிறேன், ஆவியின் கனியோ ஆவியின் வரங்களை குறித்து கர்த்தருக்கு சித்தமானால் நான் பேசுகிறேன். அப்போ கனிகள் மிக மிக முக்கியம். எனக்கு தெரிந்த ஒரு பாஸ்டர் ஊழியம் பண்ணுறேன்னு சொல்லி என் கூட பைபிள் காலேஜ் படித்தது, பெத்த தாயை கவனிக்கல, ஹாஸ்டலில் சேர்த்து விட்டாப்புல. கல்யாணம் ஆனப்போ இருக்கோ, கல்யாணத்துக்கு முன்னாடியே எனக்கு தெரியல, கல்யாணம் ஆன பிறகு தான் நினைக்கிறேன். கடைசியில் அந்த அம்மா ஹாஸ்டல்லே இறந்து போச்சு. அந்த கல்லறைக்கு போகும்போது அவ்வளோ அழுந்தேன் நான். அவங்கக்கிட்ட ஒரே ஒரு நாள் சாப்பாடு சாப்பிட்டுக்கிறேன். அவங்க வீட்டில் ஒரே ஒரு நாள் சாப்பாடு சாப்பிட்டுக்கிறேன். அதுக்கே என் கண்ணில் தண்ணியும் வருதுன்னும் போது
உன்னை பெற்று உன்னை வளர்த்து உன்னை சீராட்டி பாராட்டி வளர்த்த உன் தாய் தகப்பனை ஹாஸ்டல்லையோ பெரியோர் முதியோர் இல்லத்திலோ விட்டுட்டு அங்கே சாக விட்டா நியாயமா? ஊழியக்காரனுக்கு எவ்வளோ வேதனை அது. இப்போ முதல்ல நான் என்ன பண்ணணும், என் வீட்டை என் குடும்பத்தை கவனிக்கணும், என் குடும்பத்துக்கு என் வீட்டுக்கு ஊழியத்தை செய்யணும். அதுக்கு தான் நான் தலைப்பாடாக அடிச்சுக்கிறேன், என் குடும்பம்னு சொல்லி. என் குடும்பம் ரட்சிக்கப்படணும், என் குடும்பம் முக்கியம். என் குடும்பம் எனக்கு முக்கியத்துவம் கொடுக்கலனாலும் என்ன அவங்க கனப்படுத்துகிறாங்களோ இல்லையோ, எனக்கு அவங்க முக்கியத்துவம் கொடுக்குறாங்களோ இல்லையோ, முதலிடம் கொடுக்குறாங்களோ இல்லையோ, நான் பரவாயில்ல, நான் அவமானப்பட்டாலும் பரவாயில்ல. ஏன் பின்னாடி நிற்கிறோம்? குடும்பம் முக்கியம்னு சொல்லி, குடும்பத்தில் இருக்கிற நபர்கள் முக்கியம்னு சொல்லி. போயிடக்கூடாது, வீழ்ந்து போயிடக்கூடாது, தூரம் போயிடக்கூடாது, ஆண்டவர் விட்டு போயிடக்கூடாது, சபையை விட்டு போயிடக்கூடாது. இதுக்காக பின்னாடியே இருக்கிறோம். பாஸ்டராக யோசிக்கல, வீட்டில் ஒரு நபராக யோசிக்கிறோம். பாஸ்டராக யோசிச்சா எப்போ விட்டுருவோம். கனி தான் முக்கியம். நீங்கள் அதிக கனிகளை கொடுக்கும்படிக்குன்னு சொல்கிறாரு. ஸோ அபாய்ட் இன் கிரைஸ்ட், அபாய்ட் இன் கிரைஸ்ட் டு லிவ் அ ஃப்ரூட்ஃபுல் லைஃப். கனியுள்ள ஒரு வாழ்க்கையை வாழ கிறிஸ்துவுக்குள் நான் நிலைத்திருக்க வேண்டும். இதுதான் முக்கியம். ஸோ கடைசியாக அந்த 5 வந்து சபதத்தில் கிடச்சிட்டு அந்த 7 விஷயம் அதை போட முடியுமா? இன்றைக்கி நம்ம சொல்லி அதை முடிச்சிடலாம். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்களை நடத்தினபடியால் உமக்கு நன்றி ஆண்டவரே. பாருங்க, 7 I am said by Jesus. I am the bread of life, I am the light of the world, I am the door, I am the good shepherd, I am the resurrection and the life, I am the way, the truth and the life, I am the true wine. இன்றைக்கு குயவன் கையில் உள்ள களிமண்ணாங்கள் ஏந்தி வணைந்திடுமே ஐயா. குயவன் கையில் உள்ள களிமண்ணாங்கள் ஏந்தி வணைந்திடுமே ஐயா. சித்தம் போல் உருவாக்கும், சுத்தமாய் உருமாற்றும். சித்தம் போல் உருவாக்கும், சுத்தமாய் உருமாற்றும். நித்தம் உன் கரத்தில் நாங்கள், நித்தம் உன் கரத்தில். திராட்சை செடியே, திராட்சை செடியே இயேசு ராஜா, திராட்சை செடியே இயேசு ராஜா. உம்மோடு இணைந்திருக்கும் கிளை நாங்கள், உமக்காய் படருகின்ற கொடி நாங்கள். உம்மோடு இணைந்திருக்கும், உமக்காய் படருகின்ற, உமக்காய் படர்ந்து கனி கொடுக்கிற கொடி நாங்கள். திராட்சை செடியே இயேசு ராஜா, திராட்சை செடியே இயேசு ராஜா. பசும்புல் மேய்ச்சலிலே நடத்தி செல்பவரே, பரிசுத்தமானவரே ஐயா. பசும்புல் மேய்ச்சலிலே நடத்தி செல்பவரே, பரிசுத்தமானவரே ஐயா. உள்ளமே மகிழுதையா உம்மோடு இருப்பதனால், உள்ளமே மகிழுதையா உம்மோடு இருப்பதனால். கள்ளம் நீங்குதையா எனக்கு, கள்ளம் நீங்குதையா. திராட்சை செடியே உம்மோடு இருப்பதனால், உம்மோடு நிலைத்திருப்பதனால் கள்ளம் நீங்குதையா. என் அசுத்தங்கள் எல்லாம் நீங்குது ஆண்டவரே. உம்மோடு இணைந்திருக்கும், உமக்காய் படருகின்ற கொடி நாங்கள். உம்மோடு இணைந்திருக்கும் கிளை நாங்கள்.
நாங்கள், உமக்காய் படருகின்ற கொடி நாங்கள். கடைசியாய் உம்மோடு உம்மோடு இணைந்திருக்கும் கிளை நாங்கள், உமக்காய் உமக்காய் படருகின்ற கொடி நாங்கள். திராட்சை செடியே இயேசு ராஜா, திராட்சை செடியே இயேசு ராஜா.